அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி 7ஆம் இடத்துல வரார். மாங்கல்யம் தரிக்கும் காலம் இந்த காலம், மன வாழ்க்கை கூடும் காலம். 2க்குரிய 7ஆம் இடத்துக்கு வந்தால் காதல் வெற்றி சார். 2, 5, 7 தொடர்பு பெற்றாலே காதல். அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிற நீண்ட நாள் காதல் இப்போது கைகூடும் காலம். ஆமாம், இந்த செவ்வாயால் உங்களுக்கு யோகம் பெற போகும் காலம், வெற்றியை காணக்கூடிய காலம் இது சார். உங்களுடைய வெற்றியை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்க. செவ்வாயால் சகோதரனால் ஒரு யோகம், தன வரவுகள் மேம்படும், வேலை வாய்ப்புகள் ரெட்டிப்பாக்கும் சார். இப்போ கூடுதல் வருமானத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாயினுடைய பலனை எப்படி எடுத்துக்குது? செவ்வாய் வந்துட்டார், யோகம் கொடுக்க போறார். இந்த யோகத்தை நாம் எவ்வாறெல்லாம் எடுத்துக்கலாம்? அப்போ திருமணம் நடக்குது, வருமானம் வருது, நம்மளுடைய சுயமுயற்சிகள் எல்லாம் வெற்றிக்குறன். ஏன்னா மங்களக்காரகன் மங்களத்தை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில். இந்த 42 நாட்கள் உங்களுடைய காலம் எப்படி எடுத்துக்கிறது, வெற்றி எப்படி பெறது? கை கெட்டின தூரத்தில் இருக்கு. இவ்வளவு காலம் நம்மளுக்கு எட்டா கனியா இருந்த இப்போ செவ்வாய் வந்ததால் ஒரு அனுகூலம். ஏன்னா 2/7 போகும்போது அனைத்து விஷயமும் வெற்றி, நண்பர்களால் வெற்றி, பராக்கிரசாலியாக வருவான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அத்தனை துன்பங்களையும் துயர்தடைச்சு போயிடும். உறவுகளை விட நண்பர்கள் தான் முக்கியம். நண்பன் தான் எந்த நேரத்திலையும் உதவிட காத்திருக்கக்கூடிய ஒரு நபர். உறவுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் போவான். நண்பன் மட்டும்தான் தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து தன்னுடைய நண்பன் நல்லா இருக்கணும் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பான். அப்படிப்பட்ட நண்பர்களை இப்போது உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறார் இந்த செவ்வாய் பகவான். நண்பனால் யோகம், காதலியால் யோகம், காதலனால் யோகம்.
இப்போ திருமண வாழ்க்கையே இப்போ உங்களுக்கு யோகம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் சார். கல்யாணம் 100% வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினியர்களுக்கு மன வாழ்க்கை கூடும் நாள். செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஊர் எல்லை தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. மேலும் யோகம். தொழிலில் வெற்றி பெறணுமா, ஏதாவது ஒரு விவசாயிக்கு ஊன்றுகோலாக இருங்க, உதவி செய்யுங்க. ஏர்கலப்பு வாங்கி கொடுங்க, அவனுடைய டிராக்டருக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க. பெரிய விஷயம். ஏழை விவசாயிக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிலத்தில் பயிரிட்டு உழுதிட்டு விவசாயிக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியில் சித்திரை உதவி செய்தால் யோகம். வெள்ளி தட்டில் சாப்பிடுங்க சார். பித்தளை தட்டில் என்ன சாப்பிட முடியல, அலுமினிய தட்டில் சாப்பிட முடியல, எப்படி சார் வெள்ளி தட்டில் சாப்பிட்றது? கண்டிப்பாக இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் காத்து கொண்டு இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு வாழ்வியல் ரீதியான பரிகாரம் இது. பறவைகளுக்கும் ஒரு செல் உயிருக்கும் தானம் கொடுங்க. துலாம் ராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மன நோயாளிகளுக்கு உபகாரம் பண்ணுங்க. புத்தி சுவாதியம் இல்லாதவனுக்கு உதவி செய்யுங்க. பாம்பாட்டி சித்தருடைய வழிபாடு இப்பொழுது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யோகத்தை தரப்போகிறது. செவ்வாய் மிகப்பெரிய அனுகூலத்தை தரப்போகிறார். இந்த செவ்வாய் உங்களுக்கு பெரும் பணம் ஈட்டணும், பெரும் முதலாளி ஆகணும், பெரும் லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த செவ்வாய் பாம்பாட்டி சித்தரால் ஒரு யோகம். ரயில் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய நபருக்கு விவகாரம் பண்ணு. எந்த இடத்துல நம்ம இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்ம ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரயில் நிலையத்தில் பொட்டி தூக்கக்கூடிய போஸ்டர் இருப்பான், அவருக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு ஒரு வேளை டீயாவது வாங்கி கொடுங்க. யாராவது ஒருவருக்கு இந்த மாதம் இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஒரு டீ வாங்கி கொடுங்க. உங்களுடைய கர்மா புண்ணிய கர்மாவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். கோயில்களில் காணிக்கை இடுவது சிறப்பு. கோயிலில் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, வரிசையாக உட்காந்துட்டு இருப்பாங்க. போகும்போதே நீங்கள் தான் தர்மவான். உங்களை தர்மம் பிரம்பு ஆக்குவது யார் அப்படின்னு பார்த்தா கோயில் வாசலில் உள்ள காணிக்கை கேட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் தான். அவர்கள் தான் நம்மளை ஐயா ராஜா தர்மராஜான்னு சொல்லுவாங்க. ஒரே நொடியில் நீங்கள் தர்மராஜா மாறுறது அங்கே மட்டும்தான். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தர்மம் பண்ணினால், கோயில் வாசலில் உள்ளவர்கள் தர்மம் பண்ணினால் யோகம் அப்படின்னு சொல்லலாம். தினசரி உணவில் முட்டை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் உணவில் டெய்லி முட்டை சாப்பிடுங்க. உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். யோகம் வேலை செய்யும். விசாக நட்சத்திரக்காரங்க ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். திருநங்கைகளுக்கு குறிப்பாக உதவி செய்யுங்கள். செவ்வாயினால் யோகம் பெறுங்க. சார், திருநங்கைகளுக்கு உதவி செய்யறதுக்கும் செவ்வாய்க்கு யோகம் பெறதுக்கு என்ன காம்பினேஷன் கேட்கலாம். செஞ்சு பாருங்க. இந்த செவ்வாயினால் பலன் என்னென்ன அனுபவிச்சுங்கன்றதை என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. குருமார்களை மதிக்கணும் சார். விசாக நட்சத்திரக்காரர் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா 100% குருவை மதிக்க வேண்டும். இப்போ காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வரக்கூடிய குரு படிக்கிற பசங்களை விட வயது இளமையாக இருப்பார், கம்மியாக இருப்பார். அதனால் ஒரே ஏஜில் இருக்கிறதுனால அவர் குரு இல்லைன்னு ஆக போகிறதில்ல. அங்கே ஒரு குருவாக செயல்படுறதுனால அந்த குருவை அவர்கள் மதிக்கணும், டீஸ் பண்ணக்கூடாது. விசாக நட்சத்திரம் உள்ள கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவுன்னு கூட வச்சுக்கலாம், ஆர்டர் கூட வச்சுக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வித்தை செலுத்துறாலோ அவர் தான் குரு. அவரை நீங்கள் மதித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி. சாலை பணி செய்பவருக்கு உபகாரம். தெரு நாய்களுக்கு உபகாரம். தெரு நாய்கள் சுத்தின்னு இருக்கு பார்த்தீங்களா, உணவு இல்லாமல் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க. அந்த தெருநாய்களுக்கு ஒரு மருத்துவ செலவு விடுங்க. நீங்களே கூட ஒரு பெட்டிஷன் போட்டு திருநாய்கள் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் கவனிங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதாசி மாதிரி போட்டு இந்த விசாக நட்சத்திரக்கார இந்த உத்தியோகத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் வேலை செய்யும் சார். இந்த செவ்வாய் உங்களுக்கு பரிபூரணமான பலன் தருவார். கழுத்தில் வெள்ளி அணிவது சிறப்பு. கழுத்தில் வெள்ளி டாலர் ஏதாவது ஒன்று போடுங்க, உங்களுக்கு வெற்றி. செவ்வாய் வெற்றி தருவார். தினந்தோறும் ஆரஞ்சு பழம் உங்கள் டைனிங் டேபிளில் இருக்கட்டும். இந்த மாதம் இந்த 42 நாளுமே தினசரி பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விசாக நட்சத்திரக்கார் பற்களில் சிறிது பிரச்சனை இருக்கும். இந்த சொன்ன ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பலன்கள் வெளிப்படலாம். அப்போ நெகட்டிவ் எப்படி போகணுன்றதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பாசிட்டிவ் நீங்கள் எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குது.
இந்த ஏற்றத்தை தரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி 42 நாட்களில் குபேரனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களை. வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம் அத்தனை பேரும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.